அஸ்ஸலாமு அலைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் என் பெயர் சொல்லப்பட்டு ஸலவாத் சொல்கிறாரோ அவர் மீது அல்லாஹ் 10 முறை அருள் செய்கிறான், 10 முறை அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான், 10 முறை அவருடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான்னு சொல்கிறாங்க. வேதனைக்குரிய விஷயம் என்னென்னா, அல்லாஹ்வுடைய தூதர் பெயர் சொல்லப்பட்டால் எந்த உதடுகளும் அசையறதில்லை, ஸலவாத் இல்லை, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அப்படிங்கிறது சொல்கிறவர்களை தவிர்த்து சொல்லாத மக்களுக்கும் நாம் தான் பொறுப்பு. அப்படி தானே? ஒரு உணவு பொட்டலம் கொடுக்கப்பட்டால் அது எனக்கு மட்டும் நான் வாங்கிட்டு போகிறதில்ல, என் பையனுக்கும் பிடிக்கும்னு கேட்டு வாங்கிட்டு போகிறேன். என் பக்கத்தில் இருக்கவங்க ஸலவாத் சொல்லலைன்னா சொல்லுங்கன்னு யாரும் சொல்கிறதில்ல. வேதனைக்குரிய விஷயமா இல்லையா? அந்த தூதருடைய பெயர் சொல்லப்பட்டு ஸலவாத் சொல்வதினால் நன்மை மட்டும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவபியில் வெள்ளிக்கிழமையில் மிம்மர் படியில் கால் வைக்கும்போது ஆமின்னு சொல்கிறாங்க, 2வது படியில் கால் வைக்கும்போதும் ஆமின்னு சொல்கிறாங்க, 3வது படியில் கால் வைக்கும்போதும் ஆமின்னு சொல்கிறாங்க. கீழே இறங்குனதும் ஷஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்கள் ஆமீன் ஆமீன்னு சொன்னீங்களே, என்ன காரணம்னு கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நானா ஆமீன்னு சொல்லலை, ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, நான் ஆமீன்னு சொன்னேன்னு சொல்கிறாங்க. 1வது படியில் கால் வைக்கும்போது பெற்றோரில் ஒருவரோ அல்லது இருவரோ இருந்து அவரிடம் யார் நல்ல முறையில் நடக்கவில்லையோ அவர் நாசம் அடையட்டும்னு துவா செஞ்சாங்க, நான் ஆமீன்னு சொன்னாங்க. 2வது படியில் கால் வைக்கும்போது யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அவர் பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய அளவுக்கு அமல் செய்யவில்லையோ அவர் நாசம் அடையட்டும்னு துவா செஞ்சாங்க, நான் ஆமீன்னு சொன்னேன்னு சொல்கிறாங்க. 3வது படியில் கால் வைக்கும்போது யார் அல்லாஹ்வுடைய தூதர் பெயர் சொல்லப்பட்டு அவர் மீது ஸலவாத் சொல்லவில்லையோ அவர் நாசம் அடையட்டும்னு துவா செஞ்சாங்க, நான் ஆமீன்னு சொன்னேன்னு சொல்கிறாங்க. ஸலவாத் சொல்வதினால் 10 முறை அருள், 10 முறை பாவ மன்னிப்பு, 10 முறை அந்தஸ்தை பெரிதாக நினைக்கக்கூடிய நாம் ஸலவாத் சொல்லாததினால் ஏற்படக்கூடிய நாசத்தையும் யோசித்து ஸலவாத் சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் பெயர் சொல்லப்பட்டால் ஹயாத் இருக்க வரைக்கும் ஸலவாத் சொல்லுங்கள்.